அண்ணா உன் விருப்பம் என்னவோ அதே மாதிரி செய் சக்தி. அதுவும் உன் விருப்பம் தான். என்னங்கண்ணா எல்லாத்துக்கும் கூட இருப்பேன்னு சொல்லி பண்ணி உன் விருப்பத்துக்கு பண்ணி சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்லணும்? இல்லைங்கண்ணா. எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு இப்ப நேரம் கிடையாதுல்ல. ஆமாங்கண்ணா. என்ன ஏன்பா சக்தி, நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்லயுமா நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்க? இடமும் சின்ன இடம், கச்ச கச்சன்னு அளவாவது பாதிக்கு பாதி அவங்க ஏத்துப்பாங்களா, இல்ல அதுவும் முழுசா நீ தான் பண்றீ? ஏத்தா நம்ம வீட்டுக்காக ஒரே பையன், நம்மளால செலவு பண்ண முடியாத? உமாருக்கு நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் ஜாம் ஜாமுன்னு. சரிங்க மாறி வந்துடுறேன். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜவுளி எடுக்க போகும்போது நீயே கூட போ. சரிங்க, நான் போறேன். தம்பி, பொண்ணோட மோதிர அளவை மட்டும். பணம் பீரோல இருக்கு வடிவு, எடுத்துக்கோ. ஜவுளி நகை வீட்டு நிச்சயதார்த்தம் எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணா. ஊர்ல பெரிய மனுஷங்களா பார்த்து நேரில் சொல்லணும். நீங்க வரீங்களா அண்ணா? நான் வரேன் அண்ணா. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேங்க அண்ணா. அக்கா, நான் புடவை மாத்திட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சரி. ஏன்பா முத்து, இந்த கல்யாணத்தில் உனக்கு நிஜமாவே சம்மதம் தானே? நடக்கட்டும், சொன்ன மாதிரி கூட நிற்போம். ஹலோ, கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்கீங்க. போன் பண்ணேன்னு வைய, எங்க இருந்தாலும் பறந்து வருவாரு. வந்து உன்னை உண்டிலன்னு பண்ணி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படா குமார் கல்யாணத்தை நிறுத்தலான்னு குடும்பத்தோட திட்டம் போட்டிருப்பீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ இருக்கிற இந்த தசை பக்கமே நான் வரமாட்டேன். நீ தான் என்ன மிஸ் பண்ணி. உங்க அப்பா உனக்கு ஒரு மளிகை கடைக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அவன் கூட ஒரு குறைச்சலும் இல்ல. வீம்புக்கு பேசினாலும் உன் தலையில அதான் எழுதி இருக்கு. அரசி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஈஸியா என்னாலேயே டீல் பண்ண முடியும். எங்க அப்பா வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க எங்க போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராரு, சண்டை போடுறாரு. நீங்க உங்க நிலத்தை அவர் ஆட்டை போட்டாருன்னு சொன்னா கூட நம்பலாங்க. ஆனா நீங்க அவன் என்னோட மாமா பையன். ஓ, யூ மீன் முறப்ப ஒத்துக்கல. அதான் அந்த கோவத்துல இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ணுவான். சரி, நான் உங்க பர்சனல் விஷயத்துல ரொம்ப தலையிடுறேன். இல்ல இல்ல, நாம அடிக்கடி ரோட்லயே மீட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கோயிலுக்கு போறேன், அதனாலதான் மீட் பண்ணிட்டே இருக்கோம். எந்நேரமும் ரோட்லயே சுத்துற ஆள் இல்லைங்கண்ணா. காய்கறி அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு இனிமே கடை கடையா அலையணும். பணம் இல்ல. யாராவது தெரிஞ்சவங்க, சிலரெல்லாம் பெரிய மளிகை கடை வச்சிருக்காங்க. அங்க போனாலே துரத்தி ஒருபடியெல்லாம் இல்லைங்க. பேச்சோட பேச்சா அதையும் கேட்டுறது. உங்களுக்கு என்ன பேசணுமோ நீங்க டைரக்டா அவகிட்டே பேசிக்கோங்க. எல்லாமே இருக்கும், பாருங்க. பார்க்கலாம். மா, நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்னமோ இருக்க. இதே தான் அவனும் கேட்டான். மா, என்னாச்சுமா? நான் இல்லாத நேரத்துல மயிலோட அம்மா. விடு, இது வேற பிரச்சனை. என்னால ஏகா, நாங்க தானே இருக்கோம். எங்க இல்லம்மா, நான் கவனிக்கல. நான் இப்போ ஒரு வாட்டி தானே வரேன். அவ சொன்னதை கேட்டதும் எனக்கு கொலையே நடுங்கிருச்சு. இது பாரு. அக்கா, நம்ம செந்திலாவது லஞ்சம் வாங்குறதாவது அதானே. என்னடா ரெண்டு பேரும் இப்படி இருக்கு? அதிகாரிங்க கிட்ட இருந்து தப்பிச்சானா, இல்லனா மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பானா? கூட கேட்க வேண்டாம்னு மீனா என்கிட்ட சொன்னாடா. நான் தான் டேய், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாமா?
பண்ற வேலைக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிட்டு வேற மாதிரியா இல்ல இருக்கான். அம்மா நீ என்னம்மா இங்க நின்னுகிட்டு இருக்க? உன்னை பார்க்க அம்மா வா. செந்தில அம்மா 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 என்னாச்சுமா உனக்கு? ஏமா அது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி தானே வளர்த்த உங்களை. பணம் கொடுத்த மாதிரி வாங்கணும்னு தோணும்னு சொன்னார், பார்க்கவே இல்லடா. அம்மா நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலம்மா. ஏண்டா டேய் பொண்ணு தானடா கேக்குற, சொல்லுடா, லஞ்சம் வாங்குனியா? இல்லம்மா நான் பணம்லாம் ஒன்றும் வாங்கலம்மா. நான் ஏமா அதெல்லாம் பண்ண போறேன்? ஏமா இப்ப இது பாரு, மீனா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாடா. வேலை போயிருக்கோம், நீ ஜெயிலுக்கு போயிருப்பேன்னு சொன்னாடா. இல்லம்மா எனக்கு பணம் வாங்கணும்னு சத்தியமா ஆசையெல்லாம் இல்லம்மா. பணம் வாங்கிட்டேம்மா. டேய் நடிக்காதடா. ஏன் அப்படி பார்த்தா மீனாவும் நல்லவ தானடா. அவளும் இந்த மாதிரி ஆபீஸ் தானே போறான் தானடா உனக்கு. பணம் வாங்கிய வேலை செஞ்சு இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? டேய் அவங்க சாபம் எல்லாம் நம்மள சும்மா. அன்னைக்கு பணம்லாம் வாங்கலாம். டேய் அன்னைக்கு வாங்கலனா அதுக்கு முன்னாடி வாங்குத. டேய் இந்த விஷயம் கேட்டதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? டேய் அப்படி என்னடா உனக்கு இப்ப காசு தேவை? அப்படி அடிச்சு புடிச்சு வா. அவமானத்துல உசுர விட்டுற மாட்டாரு அந்த மனுஷன். இப்படி ஒரு காரியத்தை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் புள்ளைய அப்படிப்பட்டவன்னு நான் யோசிச்சு நீ சும்மா சொல்ற. நீ சும்மா சொன்னா நான் நம்ப மாட்டேன்டா. எனக்கு சத்தியம் பண்ண இல்ல, எனக்கு நம்பிக்கை வரல. நீ சத்தியம் பண்ணு. சரிம்மா.